உபதேசம் கொடுத்தோம்னா இது வரைக்கும் மனுஷனுக்கு மூச்சு வயிற்றுக்கும் மூக்குக்கும் போய்கிட்டு இருந்தது. இப்போ அந்த மூச்சாகப்பட்டதை என்ன பண்ணுறோம், பின்பக்கம் அனுப்புகிறோம். பின்பக்கம் அனுப்பும்போது குண்டலி சக்தி அப்படின்றது ஒன்று இல்லைன்னா மனுஷனுக்கு ஞானம்னு ஒன்று இல்லை. அப்போது அந்த குண்டலி சக்தின்றது எங்கே இருக்குதுன்னா புட்டத்துக்கு முதுகு தண்டினுடைய முனையில் இருக்குது. அந்த முனையில் இருக்கிறதுக்கு அந்த பக்குவம் வேணும். அந்த பக்குவம் வேணும்னா நீ எப்படி இருக்கணும்னா சம்பா அரிசி மாதிரி இருக்கணும். அதை சமைச்சா எப்படி இருக்கும், அவ்வளோ பதமாக நீ ஆயிடணும். ஆனால்தான் இவ்வளோ பதமாக நான் இருக்கிறேம்மா, நீ அதை சாப்பிட்டுட்டு உன்னுடைய களைப்பை தீர்த்துக்க மாட்டியா, நான் என் உடம்பெல்லாம் நீ விளையாடினுக்கிற, ஆனால் நான் உன்னை பார்க்க முடியாது இருக்கிறேன். அதுக்காக சொல்கிறாரு, சம்பா அரிசி அடி சாதம் சமைத்து இருக்க உண்பாய் நின்று நீ என்னை பார்ப்ப. அதுக்காக தான் நான் இவ்வளோ காலம் அந்த யோக பயிற்சியில் நான் நிற்கிறேன். நீ பார்த்து நீ களைப்பாருனேன்னா நான் திருப்திப்படுவேன், என்னுடைய மனம் சந்தோஷப்படும், எனக்கு முக்தி மோட்சம் அங்கே தான் கிடைக்கும். ஆனால் உன்னை பார்க்காம இந்த உலகத்தில் முக்தி மோட்சம்ன்றதுக்கு வேலையே கிடையாது, வழியே கிடையாது. அதனால் நீ வாமான்னு கூப்பிட்றதுக்கு அம்பாலை பற்றி அம்பாலை மூலாதாரத்தில் இருக்கிற அந்த அம்பாலை வாழைப்பெண்ணுன்னு பேர், அதுக்கு அம்பாளுன்னு பேர், சக்தின்னு பேர், பல ஆயிரம் பேர் அதுக்கு, நீலின்னு பேர், காளின்னு பேர். எல்லாத்துக்கும் அந்த ஒரு பொருளுக்கு தான் இத்தனை பேரும். அந்த ஒரு பொருள் மேலே ஏறாமல் ஞானம் கிடைக்காது. என்னதான் பாடம் பண்ணால் கூட அந்த பொருள் மேலே ஏறணும், ஏறி அந்த சிவத்தை தொடணும். மேலே ஏறுற பொருள் நெருப்பு, ஏற்றட பொருள் காற்று, மேலே இருக்கிற பொருள் சப்தம். இந்த மூணும் ஒன்று சேரணும். ஒன்று சேர்த்தால்தான் கடவுளை அறிய முடியும். அதுக்கு தான் இதை சொல்கிறார், சம்பா அரிசி அடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று உழக்காய் நீ அவ்வளோ பதமாக நான் செய்து வச்சு நான் பதமாக இருக்கிறேம்மா, நீ வாமான்னு கூப்பிட்றதுக்கு அந்த பாடலை பாடுறாரு. மைம்பொன் சிலம்பணிந்து அந்த அம்மா வரும்போது எப்படி இருக்குன்னா, இப்போ யோகத்தில் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், ஒரு ஞானம் பெறணுன்னா ஒரு மனுஷன் முதல்ல நாதம் வரணும். அவனுக்கு நாதம் வராது, ஞானம் வராது. ஏன்னா ஜோதி கூட மனசை பார்க்கும்போது மட்டும்தான் கட்டுப்படுத்தும், மற்ற நேரத்தில் மனம் அலையும். நாதம் வந்துச்சுன்னா அந்த மனம் அலையாது, அதை பிடிச்சிடும், மனசை பிடிச்சிடும் நாதம். அதனால் சொல்கிறாரு, அது வரும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு சிலம்பலைஞ்சி ஒரு பொம்பளை வந்தால் எப்படி இருக்கும் அப்படி வரணுமா அந்த அம்மா. அந்த அம்மா வரும்போது எப்படி இருக்கணும், கண்ணு ரெண்டுக்கும் அந்த மை தீட்டி இருக்கணுமா, அவ்வளோ அழகாக வரணுமா அந்த அம்மா. அதனால் சொல்கிறாரு, மைம்பொன் சிலம்பொழித்து சிலம்பணிந்து பட்டக்கால் மேல் தூக்கி கீழே இருந்து மேலே போகணும். மேலே போனால் தான் ஞானம் கிடைக்கும். அதனால் பட்டக்கால் மேல் தூக்கி செம்பன் கலையுடுத்தி, அந்த இடம் எப்படின்னா தங்கம் மாதிரி இருக்குமா. செம்பன்னா தங்கம் எப்படி ஜொலிக்கும் அந்த மாதிரி இருக்கிறாளாம் அம்பாள், அவ்வளோ ஏறுறாளாம். அப்போது உன் நிலைமை என்ன இருக்கும், நீ அது மட்டும்தான் தெரியும், நீ இருக்க மாட்டாங்க. அதனால் தங்கம் மாதிரி ஜொலிக்கிறாளாம் அந்த அம்மா. அதனால் சொல்கிறாரு, செம்பொன் கலையுடுத்தி செல்விழிக்கு மை எழுதி, கண்ணுக்கு மை போட்டுக்குன்னு அம்பொன் பூண்டு அருகோண வீதியிலே கம்பத்தின் மேலிருந்தே என் கண்ணம்மா கண்குளிர பார்த்தாய். மூலாதாரம், சுகதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்னை, 6 கோணம், 6 வீடு. 6 வீடுலேயும் அம்பாள் சஞ்சாரம் பண்ணணும். அந்த சஞ்சாரம் பண்ணும்போது எப்படி இன்னுமாவோ அப்படியே மை பூசி தங்க மாதிரி